இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ரொம்பவும் பரபரப்பா கோபமா பேசப்படுற ஒரு விஷயமா ஷெட்யூல் இன மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரதிநிதித்துவம், வகுப்பாரி பிரதிநிதித்துவம், அதுல உள் ஒதுக்கீடு இருக்கணுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே இங்க புகஞ்சிட்டு இருந்திருக்குது. இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அத கொஞ்சம் விரிவாக்கி இருக்குது. என்றைக்கு இந்த திமுக அரசு, கருணாநிதி தலைமையிலான அரசு இந்த உள் ஒதுக்கீடை அங்கீகாரம் செய்து அருந்ததியர்களுக்கு 3% இடங்களை ஒதுக்கின அந்த காலகட்டத்துக்கு நம்ம போனோம்னா, அப்பவுமே அது உடனடியாக ஏற்கப்படல. எதிரும் புதிருமா பல வாதங்கள் அன்னைக்கு முன்வைக்கப்பட்டுச்சு. இது என்னன்னா பிரச்சனை நமக்கு ஒதுக்கீடுன்னு வரும்பொழுதே ஏதோ ஒரு பொது மனநிலைக்குள்ள எல்லாருமே சில நேரங்கள்ல போயிடுறோமோங்கிற ஒரு ஐயப்பாடு கூட நமக்கு ஏற்படுது. பொதுவா நமக்கு தெரியும், நம்ம ஒரு ஒரு ஒதுக்கீடுன்னு எடுத்துக்கிட்டாலே மெரிட் பத்தி ஒரு ஆர்குமெண்ட் வரும், அல்லது அரசாங்கம் ரொம்ப இடம் கொடுக்குது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வரும். அன்றைக்கு மாலா மாடிகா பிரச்சனை வரும்போது பாலகோபால் சுட்டி காட்டுவாரு, 2000 அந்த பிரச்சனை முதல்ல பேசப்பட்ட போது அதை எதிர்ப்பு தெரிவித்தவர்கள், மாதிகா மக்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த அன்னைக்கு ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மற்றொரு தலித் சமுதாயம், அவங்க எல்லாம் வேற மாதிரி ஜனங்க, அவங்க மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, அவங்க அந்த அளவுக்கு நாகரிகம் இல்லாதவங்க, அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு உள் ஒதுக்கீடு கேட்கலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த மெரிட்னு இல்லைனாலும் கூட இது உள் ஒதுக்கீடு அல்லது ஒதுக்கீடு கேட்கிறவங்களுடைய பண்பாட்டு நாகரிக அறிவு வளர்ச்சியில ஏதாவது ஒரு குறை சொல்றதுங்கிறது பதிஞ்சு போயிடுச்சு நம்முடைய பொது மனநிலையில. இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா, எஸ்பெஷலி இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த உள் ஒதுக்கீட்டுக்கு யாருக்கு போய் சேரும்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை தரக்குறைவா பேசுற ஒரு பண்பாட்டு போக்க நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன் இந்த ஒதுக்கீடுங்கிறத நம்ம இப்படி யோசிக்கிறோம்? பல நேரங்கள்ல நம்ம ஒதுக்கீடு பற்றி பேசும்போது மாணவர்கள் கேட்பாங்க, தலித்துகளுக்கு மட்டும் ஏன் ஒதுக்கீடு கொடுக்கப்படுதுன்னு. அப்படி கேட்கக்கூடிய மாணவர்கள் பல பிசி ஓபிசியை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டு தலித்துகளுக்கு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டில இருந்து பேசுவாங்க. இதையே சில தலித் சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் பேசும்போது நமக்கு ரொம்பவும் மனது வருத்தப்படாத நம்ம எப்படி அதை எதிர்கொள்ள முடியும்னு எனக்கு தெரியல. சோ அது ஒரு விஷயமா நம்ம யோசிக்கலாம். தமிழ்நாட்டுல இன்னொரு விஷயமா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, தமிழக அரசு கொஞ்சம் முனைப்போட சில விஷயங்களை கையில எடுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஒண்ணு எப்படி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராம்தாஸ் வன்னியர்களுக்கு 10% ஒதுக்கீடு ஆஹ் உறுதிப்படுத்த வேண்டும்னு சொன்ன ஒரு போது அரசாங்கம் உடனே சில புள்ளி விவரங்கள்லாம் வெளியிட்டுச்சு. அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் சில புள்ளி விவரங்களை அது வெளியிடலாம். உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு அருந்ததியர்களுடைய நிலை என்னவாக இருக்கு, எங்க மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எங்க மாற்றங்கள் ஏற்படல, எந்த வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகாம இருக்கு, தமிழ்நாட்டுல பின்பற்றப்படக்கூடிய ரோஸ்டர் சிஸ்டம்ங்கிறது என்ன, அதுல நமக்கு என்ன தெளிவு தேவை. ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே யூஜிசி எல்லாம் சொன்னாங்க, வேகன்சி ஃபில் ஆகலைன்னா டி ரிசர்வ் பண்ணிடுங்க சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப அதை நம்ம யாரும் ஏற்கல. சோ அந்த பின்னணியில பார்க்கும்போது நம்ம எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன செஞ்சிருக்கோம்னு அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி வெளியிட்டா நல்லா இருக்கும். இந்த விவாதங்களை ஒரு துல்லியமான விவரங்களோட நம்மால முன்னெடுத்து செல்ல முடியும். ஏன்னா இப்ப என்ன நீங்க பாத்தீங்கன்னா, விவாதங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய விவரங்களை தனியார்கள், நம்மை போன்றவர்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கிருந்தாவது எடுத்து பரிமாறிக் கொள்கிறோமே தவிர அரசு தரப்புல இருந்து எதுவும் வரல. அது அவங்க வழங்கினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. தெளிவாகவும் இருக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா நமக்கு அது ஏற்படுத்தும்னு தோணுது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன நம்ம பாக்குறோம்னா, இந்த தலித் மக்கள் மத்தியில பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, இந்தியாவிலையும் பல தரப்பு மக்கள், தலித் அமைப்புகளால பேசப்பட்டு வரக்கூடியதாக இருக்கு. இதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பிளவு சமுதாயத்துல இல்ல, அரசியல் ரீதியா ஏற்படுத்தப்படுதுன்னு சொல்றதே சரியில்லைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா சமூக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, இந்த சாதிய படிநிலை அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வும், அம்பேத்கர் சொல்வார் இல்ல, மேல போக போக நமக்கு மதிப்பு கூடும், கீழே வர வர நமக்கு மதிப்பு குறையும்னு. அந்த ஒரு தர்க்க நியாயம் தலித்துகளுக்கு இடையிலயும் இருக்கக்கூடியதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அதை அறிவோம். அது இருக்கிற ஒரு சூழ்நிலையை அம்பேத்கர் அந்த காலத்திலேயே சுட்டி காட்டியிருந்தாரு. எனவே தலித் மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த முக்கோண வடிவிலான அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறத நம்ம அங்கீகரிக்கணும். ஃபர்ஸ்ட் அது இருக்குது. அதற்கான காரணங்கள் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். வரலாற்று ரீதியான காரணங்கள், ஒரு குறிப்பிட்ட பகுதியில குறிப்பிட்ட சமுதாயம் செறிவாக ஒரு 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 அடர்த்தியான எண்ணிக்கையில் இருக்கும்பொழுது அதனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு, அது அடர்த்தியான ஒரு எண்ணிக்கையில இல்லாம சிறுபான்மை
தலித் சமுதாயமாக இருக்கும்போது அதனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு. ஏன்னா நீங்க புள்ளி விவரங்கள்ல இருந்தே தெரியுது வந்து ஆஹ் குறிப்பிட்ட தலித் சமுதாயத்தினுடைய பலம் பலாபலம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த பகுதியை பொறுத்தும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சில மாவட்டங்கள்ல சில சாதிகளுக்கு வந்து சில சமுதாயங்களுக்கு வந்து ஒரு அதிக எண்ணிக்கையில இருக்கிறாங்க, வேறு சில இடங்கள்ல வேற மாதிரி இருக்கு. சோ இது வந்து வெறும் ஒரு பூகோள ரீதியான விஷயம் மட்டுமல்ல, வரலாற்று ரீதியான விஷயமும் கூட. இந்த வரலாறை நம்ம எப்படி பார்க்கிறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரலாறு இருந்திருக்குதா, இந்த வரலாற்றுல வந்து என்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்குது, யாருடைய முன்னேற்றம் எதனால் சாத்தியப்படுத்தப்பட்டது, எண்ணிக்கையினாலா, நகரங்களுக்கு அருகாமையில் இருந்ததுனாலா, இல்ல சில குறிப்பிட்ட தொழில்கள்ல வந்து உறுதிப்பட அவங்க நின்றதுனால. ஏன்னா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அத காரணமா சிலர் சொல்றாங்க. சமார் வகுப்பினர் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு தங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அவங்களுக்கு வந்து அந்த தோல் தொழில் அவங்களுக்கு இருந்த ஒரு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் காரணம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது நமக்கு அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் சொல்லணும் சரியா தவறான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம நாட்டுல அப்படி ஏதாவது இருந்திருக்குதா? எது வந்து ஒரு குறிப்பிட்ட தலித் சமுதாயத்தை முன்னேற வழிவகுத்திருக்கிறது, எது வந்து பிற சமுதாயங்களை பின்தங்க வைத்திருக்கிறது? இதை நம்ம ஏன் வந்து வரலாற்று ரீதியா அணுக வேண்டியிருக்குன்னா, இல்லாட்டி வந்து தலித்துகள் தான் தலித்துகளை வந்து ஒடுக்குகிறார்கள் என்ற ஒரு ரொம்ப ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட வாதத்துக்குள்ள போய் நம்ம வந்து முடங்கி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலர்னால சில விஷயங்களை வந்து பயன்படுத்திக்க முடிந்திருக்கிறது என்றால் அதற்கான பின்னணி என்ன, இதை கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். முடியவில்லை என்றால் அதற்கான பின்னணி என்ன, இதையும் நம்ம வந்து யோசிக்கலாம். அப்புறம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற ஒரு பின்னணியில நம்ம ஏன் வந்து இந்த சப்கேட்டகரைசேஷன், இந்த உள் ஒதுக்கீடை வந்து பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா மட்டும் பார்க்கிறோம். ஏன் அதை வந்து சமூக நீதிக்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா ஒரு 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 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்து சமூக நீதியோட தொடர்பு படுத்தி பேசிட்டு வர மாநிலம் இது. அது நீதி கட்சி காலத்துல இருந்து அதை பேசிட்டு வராங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல வந்து இதை வந்து நம்ம ஏன் அந்த ஒரு கோணத்துல இருந்து அணுக முடியாதா? அந்த கோணத்துல அணுகும் போது நமக்கு என்ன வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எப்படி நாம வந்து பார்க்கலாம்? அடுத்து வந்து இங்க வந்து அரசியல் இயக்கங்கள், இந்த அரசியல் இயக்கங்கள் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா தலித் சமுதாயங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவையாக இருந்திருக்கின்றனவா? ஏன்னா நமக்கு தெரியும் தலித்துகளே வந்து தலித் இயக்கங்களுக்கு மட்டும் வந்து சார்ந்து செயல்படுறது கிடையாது. எல்லா கட்சிகளையும் தலித்துகள் இருக்கிறாங்க. ரிசர்வ் தொகுதிகளை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியுது தலித் கட்சிகளுக்கு மட்டுமே வந்து ரிசர்வ் தொகுதிகளில் நின்று ஜெயிக்கிறது கிடையாது. வேற கட்சிகளை சேர்ந்த தலித் பிரதிநிதிகளும் ஜெயிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் ஒரு 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 ஒருங்கிணைப்புங்கிறது வந்து இங்கு எல்லா நேரங்களிலும் இல்லாத ஒரு பின்னணியில அந்த அரசியல் ஒருங்கிணைப்பு பாதிக்கப்படும் நம்ம பேசல வந்து என்ன ஒரு அதுல ஏதாவது ஒரு ஒரு அதை எப்படி நம்ம பாக்குறதுங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அந்த வரலாறுகள் அந்த அரசியல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து நம்ம யோசிக்கலாம். ஏன் அந்த ஒருமைப்பாடு உருவாகல, அதற்கான காரணம் என்ன? அது வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தமா, உள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை நம்மால வந்து சரியாக வந்து களைய முடியவில்லையா? இல்ல சில விஷயங்களை நம்ம கவனப்படுத்திருக்கிறோம், வேற விஷயங்களை கவனப்படுத்தாம போயிட்டோமா? அப்போ உதாரணத்துக்கு வந்து சில தொழில்கள் வந்து இழுதொழில் ஒழிப்பு போராட்டங்கள்லாம் நடந்திருக்குது. அது எல்லா இழுத்தொழில்களுக்கு எதிராகவும் நடந்திருக்குதா? இல்ல குறிப்பிட்ட இழுத்தொழில்களுக்கு எதிராக மட்டும்தான் நடந்திருக்குதா? இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கோ சானிட்டரி லேபரோ இதை நம்ம அணுகும் பொழுது எல்லாருமே அது ஒழியணும், அது தவறு, அது மோசமான ஒரு நிலையை தான் உருவாக்கி இருக்குன்னு ஏத்துக்கிறோம். ஆனா போராடக்கூடியவங்க வந்து பெரும்பகுதி அந்த குறிப்பிட்ட தொழில இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க. ஒரு 2015 நினைக்கிறேன், 15 16 சஃபாய் கரம்சாரி ஆந்தோலன் ஊர் ஊராக ஊர்வலம் போனாங்க இந்த பிரச்சனையை வந்து மக்களுக்கு எடுத்துரைக்க. அந்த ஊர்வலத்தை வந்து வரவேற்க பல இடங்கள்ல மக்கள் கூடியிருந்தாங்க. அந்த மக்கள்ல ஏறக்குறைய 80% அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களா மட்டுமே இருந்தாங்க, அந்த தொழில ஈடுபடுத்தப்பட்டுள்ள அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாவே. மற்ற தலித் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் 1 2 பேர் தான் அங்கங்க இருந்தாங்க. சரி, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த அரசியல் ஒருமைப்பாடை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தினால் ஒழிய இது வந்து நம்மை பிளவுபடுத்தி விடும்னு சொல்றதுல வந்து நம்ம ஏன் அது எப்படி வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களால் பார்க்கப்படும்ங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம்னு எனக்கு வந்து தோணுது. இன்னொன்னு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டி இருக்குதுன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல வந்து தீண்டாமை பிரச்சனையும் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களும் தொடர்ந்து இருந்துட்டு வரதையும் நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த ஆண்டை குறிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வன்கொடுமை நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த வன்கொடுமை என்பது வந்து தலித்துகளுக்கு இடையேயும் வந்து ஏதோ ஒரு வகையில அது வந்து விரிந்து செயல்படக்கூடியதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அதையும் நம்ம அங்கீகரிக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல ஆஹ் இந்த தீண்டாமை இந்த வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையிலிருந்து தலித் அமைப்புகள் வந்து ஒருத்தரோட மற்றொரு வந்து உரையாட வேண்டிய தேவையும் அதற்கான அவசியம் இருக்கிறதையும் நம்ம வந்து யோசிக்கலாம்.
அது இல்லாம இது வெறும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் அடையாளத்திற்கு இது வலு சேர்க்குமா வலு சேர்க்காதா, அந்த அரசியல் அடையாளத்தை வளர்க்குமா வளர்க்காதா என்ற ஒற்றை புள்ளியிலிருந்து பார்ப்பது அவசியமானு நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க குறிப்பா பரந்துபட்ட திராவிட இயக்க பின்னணியை நம்ம கருத்துல கொண்டு பார்க்கும்போது திராவிட கட்சிகள், திராவிட அறிவாளர்கள் இவங்க தங்களுக்கான ஒரு 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 சமூக பொறுப்பையும் கொஞ்சம் கூடுதலாக யோசிக்கலாம். உள் ஒதுக்கீட்டை ஆதரிப்பது, உள் ஒதுக்கீட்டை நியாயமானது என்று பேசுவது ரொம்பவும் அவசியம். அதை விளக்கி பேசுவதெல்லாம் தேவை. அதே நேரத்துல அந்த உள் ஒதுக்கீட்டை எதிர்த்து நிற்கக்கூடிய தலித் அமைப்புகளோ தலைவர்களோ